வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் மூலமாக ஜாதி சான்றிதழை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு காட்டுறேன், பார்த்துக்குங்க. 1 ஃபோட்டோ, 2வது ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டை இதில் நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ரேஷன் கார்டு இல்லைனா ஸ்மார்ட் கார்டு. அடுத்து தாய் அல்லது தந்தையின் ஜாதி சான்றிதழ். அது இல்லைனா தாய் அல்லது தந்தையின் ஸ்கூல் டிசி கொடுக்கலாம். ஃபோட்டோ ஜேபக் ஃபார்மெட்டில் 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, தாய் அல்லது தந்தையின் டிசி, பள்ளி மாற்றுச் சான்றிதழ், இவையெல்லாம் தனித்தனியாக பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ இல்லை ஜேபக் ஃபார்மெட்லேயோ 200 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்ளை பண்ண போகிற வெப்சைட் என்னென்னா TNEGA அப்படின்றது தான் போவோம். அந்த வெப்சைட்டில் போய் தான் லாகின் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள். அந்த லிங்க்கை உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உள்ள டிஸ்பிளே காட்டும். இதில் கீழே உங்கள் வலது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவு, பயனாளர் நுழைவுன்னு இருக்கும். சரிங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். கேன் நம்பர்னால் ஒன்றும் கிடையாதுங்க, காமன் அக்கௌண்ட் நம்பர் தாங்க. அப்படி அக்கௌண்ட் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குங்க. அது சிம்பிள் ப்ராசஸ் தான், அதையும் இதில் சொல்லிடுறேன். கீழே காட்டுது பார்த்தீங்களா, இந்த பயனாளர் நுழைவு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இது உங்கள் பேரை கொடுத்துருங்க. 2வதுல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு செலக்ட் பண்ணிடுங்க. 3வது தாலுக்கா என்னென்னு செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இது ஆப்ஷனல் தான். உங்கள் ஆதார் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் லாகின் ஐடி கேட்கும். அதை நீங்களே உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிடுங்க. அது கீழே கன்ஃபார்ம்டு பாஸ்வேர்டு திருப்பி இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. பக்கத்தில் கேப்சா தெரியுது பார்த்தீங்களா, அதை கேப்சா பாக்ஸில் என்ட்ரி போட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கா, அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் பூரா கிளியராக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்கும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கேன் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வரும். அந்த ஐடி பாஸ்வேர்டை மறந்துடாமல் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ TNEGA வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் பழைய இதில் சொன்ன மாதிரி அந்த பயனாளர் உள்நுழைவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சர்வீசஸ்ன்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. அந்த விண்டோ இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். இதில் டிஸ்பிளேலே காட்டுறோம், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதிலே எழுதியிருக்கும். அதில் கீழே 2வது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதை என்ட்ரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ரொசீடுன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆதார் நம்பர்னு கொடுத்து உங்கள் ஆதார் நம்பரை கொடுங்க. கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கேன் நம்பரு உங்கள் பேரோடு வந்துடும். அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுங்க. இந்த பேஜில் தான் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறது அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம்.
ஃபஸ்ட்டு அது அப்ளிகேஷனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து செல்வன், செல்வி, திரு, திருமதி இப்படி வரும். அதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பரை டைப் பண்ணிடுங்க. அடுத்து அப்ளிகேண்ட் நேம்னு இருக்குல்ல, அதை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க. பக்கத்து பாக்ஸில் தமிழ்லையும் டைப் பண்ணிடுங்க. அப்ளிகண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், உறவு முறைன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாதர், மதர் இந்த மாதிரி இருக்கும், அதை போட்டுருங்க. அடுத்து அப்ளிகண்ட்டோட அப்பா பேர் கொடுங்க. அடுத்து அப்ளிகண்ட்டோட அம்மா பெயர் கொடுங்க. அடுத்து பிறந்த தேதி கொடுங்க. அடுத்து ஜெண்டர், பாலினம் கொடுங்க. அடுத்து திருமண நிலை, அதை கிளிக் பண்ணி திருமணமானவரா இல்லையா கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து ரிலீஜன், மதம், அதை செக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் என்ன மதத்தை சேர்ந்தவங்களோ அதில் கொடுத்துருங்க. அடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஆக்குபேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேலை தெரியும். ப்ரைவேட்டா, எம்ப்ளாய்டா, செல்ஃபா இந்த மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த டீட்டெயில் வந்து கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதாவது இப்போ தற்போதைய ஒரு முகவரியில் இருக்கீங்க, அந்த முகவரியை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். வந்து மாநிலத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து வட்டத்தை கிளிக் பண்ணி அதில் எந்த வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராமம் இருக்குது, ரெவன்யூ வில்லேஜ், அதாவது வருவாய் கிராமத்தில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வருவாய் கிராமம் இருக்குன்னு கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் தெரு பேர் அதை கொடுத்துருங்க. அடுத்து பில்டிங் நம்பர் இல்லை டோர் நம்பர் என்ட்ரி கொடுத்துருங்க. அடுத்து பின்கோடு இருக்கும், உங்கள் ஏரியா பின்கோடை கொடுத்துருங்க. அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ மேலே கொடுத்த அட்ரஸும் இதுவும் சேமாக இருந்தால் சேம்னு கொடுத்துருங்க. இல்லை அது வேறு இது வேறுனா இதையும் அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அடுத்து கேட்குறது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிடுங்க. இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதில் வந்து என்ன கேட்குதுன்னா, ஃபஸ்ட்டு இது ஃபாதர் கம்யூனிட்டி, அதாவது அப்பா எந்த ஜாதி பிரிவை சார்ந்தவர்னு கேட்கும். அதில் வந்து பிசியா, ஓசியா, எம்பிசியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட கம்யூனிட்டி, தாயோட கம்யூனிட்டி கேட்கும். அது அதே மாதிரி பிசியா, எம்பிசியான்னு அது செலக்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் கேஸ்ட், அதாவது தந்தையின் ஜாதி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் எந்த வகுப்பினரில் வரீங்களோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாயின் ஜாதி, அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ன ஜாதியில் இருக்கீங்கன்னா அதை பார்த்து கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்டட் கம்யூனிட்டி, அதில் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் கேட்குறீங்க. இப்போ அப்ளிகண்ட்டுக்கு என்ன கம்யூனிட்டியில் ஜாதி சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறீங்களா, இது வந்து ஒன்று அப்பாவோட கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை அம்மாவோட கம்யூனிட்டியாக இருக்கலாம். இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து இருக்கும் பாருங்கள், வெதர் எனி த அப்ளிகண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் possess permanent ஆன்லைன் சர்டிஃபிகேட் issued பை ரெவன்யூ அத்தாரிட்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகிற ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு
அதில் கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்கள் கையெழுத்தை போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட் ஃபைல்னு கொடுங்க. ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் அட்டையை அப்லோட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு கொடுத்துருங்க. அடுத்து கிளிக் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். அதில் ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷன் அமுக்கி விட்ருங்க. அடுத்து ஆட் பட்டன் கொடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபாதர் மதர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை டிசியை வந்து அப்லோட் பண்ணி விட்டு டாக்குமெண்ட் நம்பர் 4ன்னு கொடுத்துருங்க. அடுத்து ஆடுன்னு கொடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும், அதை பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். டிஸ்பிளே காட்டி முடித்தோடனே உங்களுக்கு நீங்கள் பண்ணதுக்கான ஒப்புகை சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஒப்புகை சீட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், அது எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்ப்போம். அதனால் அந்த நம்பரை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. நன்றி.